Hi friends, welcome to exam studies and updates. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது யூனிட் 3 ஆஃப் சோஷியல் சயின்ஸ் புக்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல யூனிட் 3 வந்து பார்க்க போறோம். தட் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற லெசன்ல என்னென்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்டோட எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஸ்பீக்கர் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பத்தி பார்க்க போறோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் கவுன்சில். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியல் சிஸ்டம் என்ன ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டோட ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட் இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல the Constitution of India envisages for a federal government having separate system of administration for the union and the states. So separate system of administration நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருந்தே வந்திருக்கு. ஸோ இது ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஃபெடரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா India is composed of 28 states இருக்கு, 9 union territories and 1 national capital territory of India, that is Delhi. Delhi என்ன சொல்றோம்னா national capital territory. The constitution contains provision for governance of both the unions and the states. So for the governance of union and states நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லயே drafting committee என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கிரியேட் பண்ணிருக்கு. It lays down the uniform structure of the state government in part 6 of the constitution. So எந்த பார்ட்ல பார்க்கலாம் அப்படின்னா part 6 of the constitutionல சொல்லிருக்கு. இந்த ஆர்டிகல் ஆர்டிகல் 152 to 237 வரை சொல்லிருக்கு, which is applicable to all states. The structure of the state government is formed in the center. இங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 3 branches. தீஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. அதே மாதிரி தான் 3 ஆர்கன்ஸ் சொன்னோமா, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர் இருக்கு, சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ அதே லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ ஜுடிஷியரி அப்படின்னா ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் அதர் சபார்டினேட் கோர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கவர்னர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அதே கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த சென்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அது பிரசிடென்ட். Generally, there is a separate governor in each state, but if the situation warrants so, the same person may be appointed as the governor or 2 or more states. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்டேட்டோடைய கவர்னர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரே டயத்திலே 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸ்க்கு கவர்னராக இருக்கலாம். ஸோ அண்டர் ஆர்டிகல் 154 என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் இந்த வெஸ்ட் த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ த பவர் ஆஃப் த கவர்னர் பற்றி எந்த ஆர்டிகல் டீல் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 154 டீல்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் இந்த கவர்னர். ஸோ அப்பாயின்மெண்ட் அப்படின்னா கவர்னர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா பிரசிடென்ட். ஹிஸ் யூஷுவல் டேம் 5 years, but he can hold office during the pleasure of the president. Generally the governor does not belong to the state. அந்த எந்த ஸ்டேட்டுக்கு அப்பாயின்ட் பண்றாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கும் கவர்னருக்கும் எந்த வித ரிலேஷன்ஸுமே இருக்காது. என்னன்னா அவர் வேற இடத்துல இருந்திருப்பாரு. ஸோ வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. He can also be transferred from one state to another by the president. ட்ரான்ஸ்ஃபர் யார் பண்ணுவோம் அப்படின்னா பிரசிடென்ட்டே பண்ணலாம். He can also resign any time by addressing his resignation to the president. Any time என்ன பண்ணலாம் அப்படின்னா by addressing resignation resign பண்ணிக்கலாம். The legislature of the state or high court has no role in the removal of the governor. ஸோ இந்த ரிமூவல் ஆஃப் த கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா யாரும் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா எந்த ஒரு லெஜிஸ்லேச்சரா இருக்கட்டும், ஹைகோர்ட்டா இருக்கட்டும், எந்த ஒரு ரோலுமே ப்ளே பண்ண தேவையில்லை. கேன் பி ஈஸிலி ரிமூவ் பை த பிரசிடென்ட். A person may be appointed as governor for any number of terms. Reappointment அதிக டைம் வேணாலும் இருக்கலாம். So 2 conventions have been set up in the matter of appointing a person as a governor of a state. முக்கியமா 2 சொல்றாங்க ஃபார் அப்பாயிண்டிங் a person as a governor. என்ன அப்படின்னா he should not be a resident of the concerned state. அந்த அப்பாயின்மெண்ட் பண்ற ஸ்டேட்டுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இருக்கக்கூடாது. he should not be a resident. அந்த ஸ்டேட்டோடைய நேட்டிவா இருக்கக்கூடாது. And the state government concerned is consulted and its views are sought regarding the proposed choice. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சல்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு 158 ஆஃப் அண்டர் 3A செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா the same person is appointed as governor of 2 or more states, the emoluments allowance payable to the governor shall be allocated among the state in such proportion as the president may be by order determined. So according to article 158 3 section செக்ஷன் 3A என்ன சொல்லுது அப்படின்னா சேம் பர்சன் நம்ம ஒரே பர்சனே 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸ்க்கு கவர்னரா அப்பாயின்மெண்ட் பண்றோம். அப்படி பண்ணும்போது அவங்களுடைய அலவன்ஸ் எல்லாமே யார் பார்த்துப்பா அப்படின்னா அந்த ஸ்டேட்டே பார்த்துக்கும். இன் சச் ப்ரொபோர்ஷன் அஸ் அ பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா சொல்லுவாரு, பை ஆர்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சொல்லுவாரு, அந்த ஸ்டேட்ஸ் தான் பார்த்துக்கும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 157 and 58 ஆஃப் த ஆர்டிகல் டீல்ஸ் வித் எது அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அவருடைய எலிஜிபிலிட்டி பற்றி சொல்லுது. எலிஜிபிலிட்டி ரெக்வயர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கவர்னர். He should be a citizen of India. அந்த citizen அதே மாதிரி 35 years of age. He should not be a member of a parliament. பார்லிமெண்ட்ல மெம்பரா இருக்கக்கூடாது. Or any other legislature. If he is a member of any legislature, he automatically vacates his office. Vacates his seat on assuming the office. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா வேக்கண்ட் ஆயிரும். He should not hold any profit, office of profit பண்ணக்கூடாது. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா the governor is the head of the state executive and constitutional head அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி head of the state executive அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி head of the state அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் தான் head of the state. head of the government PM. இங்க CM. He has enormous powers. In the exercise of powers and functions and powers,
the governor except in certain cases is to be guided by the aid and advice of the அந்த sometime என்ன பண்ணுவாங்க அப்படின்னா certain casesல வந்து is to be guided by the aid and advice of the council of ministers headed by the chief minister. So அதே மாதிரி தான் வந்து பிஎம் வந்து எப்படி வந்து act as a link between the பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோ அதே மாதிரி இங்க வந்து யார் வந்து எய்ட் அண்ட் அட்வைசரா வந்து இருப்பா அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க ஃபார் த கவர்னர். ஸோ யார் வந்து ஹெட் பண்ணுவா அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். அவங்களோட எக்ஸிகூட்டிவ் பவர்ஸ் அப்படின்னா ஹி அப்பாயிண்ட்ஸ் லீடர் ஆஃப் மெஜாரிட்டி பார்ட்டி இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ லீடர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில மெஜாரிட்டி பார்ட்டி யாருக்கு இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிஎம்மா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி ஆஃப் சிஎம். He appoints other members of the council of minister on the recommendation of chief minister. On the recommendation of chief minister இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா council of ministers வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி chairman and members of the state public service commission. ஸோ அங்கே வந்து யூபிஎஸ்சி கமிஷன் பார்த்தோம், அதே மாதிரி இங்கே எஸ்பிஎஸ்சி கமிஷன் வந்து சொல்லியிருக்கு. He appoints the state election commissioner and determines his condition of service and tenure of the office. He acts as a chancellor of universities in the state. வந்து he acts as a chancellor of universities in the state. He also appoints a vice chancellor of universities in the state. He directly rules the state when there is a imposition of president rule in the state. ஸோ டேரக்டா வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் ஆயிருக்கும் போது டேரக்டா வந்து அங்க வந்து ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது கவர்னர் தான் வந்து இருப்பாரு. ஸோ இதான் வந்து கவர்னருடைய எக்ஸிகூட்டிவ் பவர்ஸ். legislative powers அப்படின்னு பார்க்கும்போது governor is an integral part of the state legislature, but he is not a member in the either of the house. In his capacity, he enjoys the following legislative powers and functions. என்னென்ன powers வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா he has a right to summon procure the state legislature and to dissolve the state legislative assembly. He has a right வந்து என்னன்னா இவருக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல வந்து எல்லாரையும் வந்து கூப்பிடணும், அந்த என்ன எப்போ மீட்டிங்ஸ் இருக்கு எல்லாமே வந்து இவரே வந்து முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டிசால்வ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இவரே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசால்வ் பண்ணலாம். he can address the state legislature at the commencement of the first session after each general election and the first session of each year. So after the general election and the first session of each year இவர் தான் வந்து அட்ரஸ் பண்ணுவாரு. He can send messages to the houses of the state legislature relating to the bill pending in the legislature. So any bill pending அப்படின்னு பார்த்தோம்னா ஜாயிண்ட் சிட்டிங் வந்து பிரசிடென்ட் வந்து கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி வந்து கவர்னர் வந்து பண்ணுவாரு. He can appoint any member of the legislative assembly to preside over its proceedings. எந்த ஒரு மெம்பர் வேணாலும் இவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் to preside over its proceedings when the office of both the speaker and deputy speaker falls vacant. So both the speaker and deputy speaker fall vacant இருக்கும்போது அவங்க சீட்ஸ் வந்து vacant இருக்கும்போது யார் வேணாலும் இவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் to preside over the meetings. He can nominate one member to the state. அந்த one member அப்படின்னு பார்க்கும்போது one memberனா அது வந்து கவர்னர். அதே 2 and 12 வந்து நம்ம வந்து ராஜ்யசபா அண்ட் லோக்சபாக்கு வந்து பார்த்திருப்போம். இங்க வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில 1. He nominates 1/6 of the members of the state legislative council from amongst the people having special knowledge or practical experience. So 1/6 of the members வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸலன்ஸ் இன் ஃபீல்டு பர்சன்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோம், இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு, இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ்ல வந்து கிடையாது. ஒன்லி 7 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு. அதிகமாக வந்து எல்லா இதுலையுமே வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வந்து இருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது ரீசெண்டாக வந்து ஜேஎன்கே வந்து பிரிச்சிருப்பாங்க யூனியன் டெரிட்டரியா. ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் தான் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்டேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வித்தவுட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. எவ்ரி பில் பாஸ்ட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வில் பிகம் லா ஒன்லி ஆஃப்டர் ஹிஸ் சிக்னேச்சர். ஸோ எப்படி வந்து பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணா மட்டுமே வந்து சென்டர்ல வந்து ஒரு பில் வந்து ஒரு சட்டமா ஆக்டா வந்து மாறும் அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி கவர்னர் வந்து இந்த பில்லை வந்து சைன் பண்ணா மட்டும்தான் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ஒரு ஆக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். He has the options to give his assent to the bill or withhold his assent to the bill or return the bill for the reconsideration of the legislature. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா செகண்ட் பில்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு சென்ட் பண்ணலாம். அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா சென்டருடைய பவர் வந்து ப்ரிவைல் ஆகுது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் கவர்னர் வந்து சொல்லலாம். ஸோ he can promulgate ordinance when the state legislature is not session. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து செஷன் வந்து இல்லாதப்போ இவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாரையும் ப்ரொமல்கேட் பண்ணலாம். பட் தீஸ் ஆர்டினன்ஸ் மஸ்ட் பி approved by the legislator within 6 months. He can also withdraw the ordinance at any time. ஸோ மஸ்ட் பி என்னன்னா அப்ரூவ்ட் வித்தின் 6 months. ஸோ எந்த ஒரு அவசர சட்டமும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்னர் எடுத்துட்டு வரலாம் வித்தவுட் செஷன். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் செஷன் இல்லாதப்போ எடுத்துட்டு வரலாம். பட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வித்தின் 6 monthsக்குள்ள அந்த ஆர்டினன்ஸ்க்கு வந்து அப்ரூவ் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. He can also withdraw the ordinance at any time. He has to lay the annual reports of the State Finance Commission, State Public Service Commission, and the Comptroller and the Auditor General relating to the accounts of the state before the state legislature. So next financial powers. Financial power பார்த்தோம்னா the constitution confer on the governor the duty to get prepared and introduced to the state legislature. So என்ன பண்ணணும் அப்படின்னா the duty of the governor என்ன அப்படின்னா the annual budget and the supplementary budget தேவைப்பட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். So the money bills can be introduced in the legislative assembly only with his prior recommendation. So only with the prior recommendation of the governor என்ன பண்ணலாம் அப்படின்னா மணி பில் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நம்ம வந்து லோக்சபா அப்படின்னு பார்க்கும்போது வித் த ப்ரீவியர் பர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட் மணி பில் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும்.
பண்ணணும். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல கவர்னர் he can make advances out of the state contingency fund to meet any unforeseen expenditure. ஸோ அதே மாதிரி எதுவும் கண்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம் with his approval. He constitute a finance commission after every 5 years to review the financial position of the panchayat and municipalities. ஸோ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி லோக்கல் பாடிஸ் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிக்கு யார் பண்ணுவா அப்படின்னா கவர்னர் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவாரு ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார் எவ்ரி 5 இயர். ஸோ நெக்ஸ்ட் ஜுடிஷியல் பவர்ஸ் ஹி அப்பாயிண்ட்ஸ் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட். ஹி மேக்ஸ் அப்பாயின்மெண்ட் போஸ்டிங்ஸ் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இன் கன்சல்டேஷன் வித் ஸ்டேட் ஹைகோர்ட். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் வந்து பண்ணுவாரு. அப்பாயிண்ட்ஸ் த அட்டார்னி ஜெனரல் பார்த்தோம். அட்டார்னி ஜெனரல்ல அட்வொகேட் ஜெனரல் வந்து ப்ரீவியஸாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அட்வொகேட் ஜெனரல் வந்து பார்த்திருப்போம். ஸோ ஹையஸ்ட் லா மேக்கிங் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் ஜெனரல் வந்து பார்த்திருப்போம். அதே மாதிரி அட்டார்னி ஜெனரல் the chief justice of high court in the state is appointed by the president in consultation with him. ஸோ அதே மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் யார் பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்க்கல. அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் இன் கன்சல்டேஷன் வித் ஹிம். ஸோ அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் ஜட்ஜஸாக இருக்கட்டும் பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. பட் வித் த கன்சல்டேஷன் ஆஃப் த governor. He can pardon, commute or apply punishment on receipt of appeals for mercy except death sentence. ஸோ டெத் சென்டென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கவர்னர் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டெத் சென்டென்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைக்கலாம் அல்லது வேற ஏதாவது சென்டென்ஸ் வந்து கொடுக்கலாம். பட் கவர்னர் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா டெத் சென்டென்ஸை தவிர்த்து மற்ற யாருக்கு வேணாலும் வந்து பனிஷ்மெண்ட்டை இல்லாமல் பண்ணலாம் அல்லது குறைக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அந்த கவர்னர் கேன் ரிசர்வ் பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். கவர்னர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பில் வந்து பாஸ் ஆகும் இல்லையா அதை வந்து அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர் மூலமா பிரசிடென்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். He can call the leader of any party to form the ministry in the state when there is no clear-cut majority to any party in the legislative assembly after the general elections. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து போடுவோம். ஸோ யூ கேன் கால் த லீடர் ஆஃப் எனி பார்ட்டி. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்னர் வந்து கால் எனி பார்ட்டி டு ஃபார்ம் த மினிஸ்ட்ரி இன் த ஸ்டேட் வேர் தேர் இஸ் நோ கிளியர் கட் மெஜாரிட்டி இன் எனி பார்ட்டி. இந்த ஒரு இது வந்து நான் வச்சுக்கணும். யூ கேன் டிஸ்மிஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் when it is unable to prove the confidence of legislative assembly. ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து பாஸ் பண்ணும்போது ப்ரூவ் பண்ணல அப்படின்னா he can dismiss the council of ministers. ஸோ நெக்ஸ்ட் எமர்ஜென்சி பவர். If the governor is satisfied that the government of the state is not carried on in accordance with the provision of the constitution, he may under article 356 recommend to the president to impose a president rule in the state. வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இவரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அந்த president to impose a president rule in the state. As soon as the president rule is imposed, the administration of the state is carried on by the governor. ஸோ president's rule வந்து impose ஆகப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இயங்கும் அப்படின்னா கவர்னர் as a representative of the president. Governor is a representative of the president. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா privileges of the governor. Next, privileges of the governor. Article 361 provides for the following privileges of the governor. என்னென்ன privilegesலாம் அந்த கவர்னருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா the governor of the state is not be answerable to any court for the exercise and performance of the powers and duties of his office or for any act done or purporting to be done by him in the exercise and performance of those powers and duties. ஸோ இவருடைய பேர்ல நம்மளுடைய லெஜிஸ்லேச்சர்ல எங்கேயோ ஏதாவது ஒரு டியூட்டிஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா he is not answerable to any court அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரிவிலேஜஸாக வந்து சொல்லியிருக்காங்க. No process for the arrest or imprisonment of the governor of the state shall issue from any court during his term of office. ஸோ during his term of office என்ன பண்ண முடியாது அப்படின்னா இவர் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது ஆர் இம்ப்ரிசன் பண்ண முடியாது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ப்ரிவிலேஜஸ். திஸ் இஸ் என்னன்னா கவர்னர்ஸோடைய ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். In the scheme of parliamentary system of government provided by the constitution, the governor is the nominal executive authority. அப்படின்னு பார்த்தோம் அல்லது constitutional head of the state அப்படின்னு பார்த்தோம். And the chief minister is the real executive of the authority of the state. அந்த chief minister தான் வந்து real executive authority. So nominal யாரு real யாரு அப்படிங்கறத பார்த்துக்கணும். In other words, the governor is the head of the state while the chief minister is the head of the government. So இது வந்து பார்த்தோம். Next, appointment of the chief minister. The chief minister is appointed by the governor of the state. யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்த்துக்கணும். அதே மாதிரி the term of the chief minister is not fixed. ஸோ எங்களுக்கு வந்து டேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணது இல்லை. ஸோ வித் மெஜாரிட்டி அவங்க வந்து ஹோல்ட் பண்ணிட்டே வந்து இருக்கலாம் சீட்டை. He may remain as the chief minister as long he enjoys the support of majority of the members of the legislative assembly. He has to resign when he loses confidence of the majority in the assembly. ஸோ சம்டைம்ஸ் வந்து நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம் வந்து கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்ஃபிடன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ற வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎம்மா இருந்திருக்கலாம். ஸோ when he loses his confidence என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிடுவாங்க. It is understood that normally he completes 5 years term like other members in the legislative assembly. ஸோ ஈஸியாக வந்து நான் வச்சுக்கலாம். ஸோ 5 years ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் நடக்கிறனால ஸோ வந்து 5 years வந்து அவருடைய டேமை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் மினிஸ்டர் relating to the council of ministers, the chief minister recommends a person who can be appointed as minister by governor. ஸோ யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் தான் வந்து
ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யார் வந்து மினிஸ்டர்ஸா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அலோகேட் த போர்ட்ஃபோலியோஸ். அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்ஸ்ல இந்த இந்த மினிஸ்டர்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்றது. அதே மாரி சில டயத்துக்கு வந்து ஷஃபிள் பண்றது வந்து அவங்களுடைய மினிஸ்டர்ஸே வந்து என்ன பண்ணிக்கிருவாங்க அப்படின்னா, ஷஃபிள் பண்ணிக்கிருவாங்க டிபார்ட்மெண்ட் வைஸா. ஹி பிரிசைட் ஓவர் த மீட்டிங் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் இட்ஸ் டெசிஷன்ஸ். ஹி கைட்ஸ், டைரக்ட்ஸ், கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆல் த மினிஸ்டர்ஸ். ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹி கைட்ஸ், டைரக்ட்ஸ், கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் த activities of all the ministers. So next, relating to governor பார்த்தோம்னா, he advises the governor in relation to the appointment of the following officials. ஸோ அப்பாயின்மெண்ட்ல வந்து மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா வந்து சிஎம் வந்து ஸோ கவர்னருக்கு யார் யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றதுல பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஸோ இவங்களுடைய அப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து வித் த சிஎம் வந்து சிஎம் உடைய அட்வைஸ் வந்து கவர்னருக்கு கொடுப்பாரு. So relating to the state legislature, Chief Minister advised the governor with regarding the summoning and the provoking of the sessions. ஸோ செஷன் வந்து எப்போ நடக்கணும் எல்லாத்தையும் வந்து பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பாலிசிஸ் அந்த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் வந்து இவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த பாலிசிஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு he can introduce the bills in the legislative assembly. He can recommend for the dissolution of legislative assembly. வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. டிசல்யூட் பண்ணலாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து சிஎம் தான் அட் எனி டைம். The Council of Ministers are collectively responsible to the state legislature. All the members of the Council of Ministers must be the members of the state legislature. எல்லா Council of Ministers must be a member of the state legislature. Those who are not the members at the time of their appointment must secure their seats in the legislature within the period of 6 months. ஸோ வந்து பார்த்தோம். இந்த இடையில வந்து இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர்ஸா வந்து வரவங்க எல்லாமே வந்து வித்தின் த 6 months என்ன பண்ணணும் அப்படின்னா மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும் டு செக்யூர் தேர் சீட்ஸ். இஃப் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இஸ் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, த ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஷால் ரிசைன். ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து பாஸ் ஆகும்போது ஸ்டேட் மினிஸ்ட்ரி வந்து ரிசைன் பண்ணணும். ஆர்டிகல் 143 என்ன டீல் பண்ணுது அப்படின்னா, ப்ரொவைட்ஸ் ஃபார் அ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர். ஸோ முதலே வந்து முன்னாடியே பார்த்துட்டோம். ஒன் ஆஃப் த பிரிட்ஜா வந்து ஒன் ஆஃப் த லிங்கா ஆக்ட் ஆகிறது யார் அப்படின்னா சிஎம் பிட்வீன் த கவர்னர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். According to 163, there shall be a council of ministers with the chief minister at the head to aid and advise the governor in the exercise of his functions, except in so far as he is by or under his constitution record to exercise his function or any of them in his discretion. Other provisions relating to ministers அப்படின்னு பார்த்தோம்னா, Article 164 holds that the chief minister shall be appointed by the governor. So 164 என்ன சொல்றாங்க அப்படின்னா, chief minister appointed by the governor states that the total number of ministers including the chief minister and the council of ministers in a state shall not exceed 50%. ஸோ அதே வந்து நம்பர் தான் ஷால் நாட் எக்ஸீட் என்னன்னா 15%. ஸோ வந்து ராஜ்யசபாவில் வந்து 250 மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க வந்து சீட் வந்து இருக்குது அப்படின்னா லோக்சபாவில் வந்து 545 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ 545ல ஒன்லி த 15% ஆஃப் த மெம்பர்ஸ் தான் வந்து ராஜ்யசபாவில் வந்து சீட். ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து அதே மாதிரி கேல்குலேஷன் தான் வந்து இங்கே நம்மளுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். It formulates and decides the policies of the state and implements them effectively. இதான் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பவர் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதோடைய ஃபங்க்ஷன் இட் டிசைட்ஸ் த லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஸ்பான்சர்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் பில்ஸ். இட் கண்ட்ரோல் த ஃபினான்ஷியல் பாலிசி அண்ட் டிசைட்ஸ் த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ டேக்ஸ் ஸ்ட்ரக்சரே வந்து டிசைட் பண்ணுறது இவங்க தான் ஃபார் த பப்ளிக் வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். இட் மேக்ஸ் த இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறது இவங்க தான். இட் டிஸ்கஸஸ் அண்ட் டேக்ஸ் எஃபோர்ட்ஸ் ஆன் த டிஸ்பியூட் வித் அதர் ஸ்டேட்ஸ். It frames the proposal for incurring expenditure out of the state reserves. ஸோ என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து இவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்கு. It decides all the bills whether the ordinary bill, money bill to be introduced in the legislative assembly. Each minister of the council of ministers supervises, controls and coordinates the departments concerned. The annual financial statement called the budget is finalized by the council of ministers. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் லெஜிஸ்லேச்சர் ஃபார் எவ்ரி ஸ்டேட். ஸோ எல்லா ஸ்டேட்லையுமே என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஹேவ் ஒன்லி ஒன் யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர். ஸோ நம்மளுடைய சென்டராக இருக்கட்டும் ஸ்டேட்டாக இருக்கட்டும் போத் ஆர் என்ன பை கேமரல் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னன்னா சம் ஸ்டேட்ஸில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சம் ஸ்டேட் ஹேட் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் எக்ஸப்ட் என்னன்னா பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபி, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. ஸோடைய ஷார்ட்கட்டாக வந்து டி அம்புஜ் அப்படிங்கிற வேர்டை வந்து நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து படிச்சிருக்கேன். த லோயர் ஹவுஸ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெப்ரசென்ட் த. ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. த லோயர் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெப்ரசென்ட் த ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட். த அப்பர் ஹவுஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரெப்ரசென்ட் த ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் லைக் டீச்சர், கிராஜுவேட்ஸ் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க.
In Tamil Nadu, according to the strength of Legislative Assembly, 234 members. Number of ministers may be up to 36 to 36. ஆனால் 50% of 234 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அது வந்து லோயர் ஹவுஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. The legislative council is a popular house. Lower house is a popular house. It is a real center of the state in the state. அந்த ரியல் சென்டர் ஆஃப் பவர் in the state. ரியல் பவர் கொண்ட லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. It consists of members directly elected by the people on the basis of adult franchise, universal adult franchise. The strength of the assembly varies from state to state depending upon their population. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து எப்போவுமே வந்து சேமா இருக்கணுமா அப்படின்னா இல்லை, வந்து டிபெண்டிங் அப்பான் த பாப்புலேஷன் சென்சஸ் அது வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். However, the maximum strength of the assembly must not exceed 500 or its minimum strength not below 60. ஸோ அதோடைய மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னா 500, மினிமம் வந்து 60. The term of office வந்து 5 years வந்து கொடுத்துருக்காங்க. It can be dissolved even before the expiry of the term. The size of the legislative council cannot be more than 1/3 of the membership of the legislative assembly. The size பார்த்தோம் அப்படின்னா cannot be more than 1/3 of the membership of the legislative assembly. ஸோ அதான் வந்து legislative council உடைய சைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நாட் லெஸ் தன், பட் இட் சைஸ் நாட் லெஸ் தன் 40. ஸோ மேக்ஸிமம் வந்து ஸோ வந்து மினிமம் 60 வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க, மினிமம் 40 எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கணும். ஸோ cannot be வந்து என்னன்னா மேக்ஸிமம் 40 எதுக்கு அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து cannot be less than 40. 40க்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ பிலோ த 60 இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் எவ்வளவு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். கம்போசிஷன் அப்படின்னா தமிழ்நாடு கன்சிஸ்ட் ஆஃப் 235 members, out of which 234 are directly elected by the people from the constituencies on the basis of adult franchise. The only one member is nominated by the governor, that is from Anglo-Indian community. So next, cabinet and cabinet committees. The smaller body called cabinet is the nucleus of the council of ministers. It consists of only cabinet ministers. It is a real center of authority in the state government. The cabinet works through various committees called cabinet committees. They are also two types, standing and ad hoc committees. So standing committee அப்படின்னா permanent committee, ad hoc temporary. The former are a permanent nature while the later are a temporary nature. ஸோ அதே மாதிரி தான் கேபினட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ட்ஸ் 2 of its members as a speaker and deputy speaker. ஸோ யார் வந்து ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா சென்ட்ரல் அந்தந்த லெஜிஸ்லேச்சர் தான் வந்து பண்ணோம், ஏன்னா அந்தந்த ஹவுஸ் தான் வந்து பண்ணோம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. The speaker may be removed from the office by resolution of the assembly after giving அதே மாதிரி தான் ஸ்பீக்கர் வந்து after giving a notice of 14 days before the 14 days notice என்ன பண்ணுவாங்க அப்படின்னா by passing a resolution ஸ்பீக்கர் வந்து ரிமூவ் பண்ணலாம். Such a resolution must be passed by a majority of a member present at the time of voting. வந்து மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க. ஸோ த ஸ்பீக்கர் டஸ் நாட் வெக்கேட் இஸ் ஆஃபீஸ் when the assembly is dissolved. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டினியூ ஆகிட்டே தான் இருப்பாங்க until the next new session ஸ்டார்ட் ஆகிற வரை. While the office of the speaker is vacant, the deputy speaker perform his function. legislative council பத்தி சொல்லியிருக்காங்க. that is என்னன்னா upper house. The legislative council is the upper house of the state legislature. விதன் பரிஷத் வந்து என்னன்னா விதன் சபா அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, விதன் பரிஷத் அப்படிங்கிறது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் இந்தியா. ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் இந்தியா. இன் 6th of India's 28 states, the legislative council serves as a indirectly elected upper house of the bicameral legislature. ஸோ legislative council தான் வந்து upper house. ஸோ indirectly வந்து elected upper house of the bicameral legislature அப்படின்னு சொல்றாங்க. It is also a permanent house, but it cannot be dissolved. Every member of the legislative council, MLC அப்படின்னு சொல்லுவோம், serves for எத்தனை term அப்படின்னா எவ்வளோ term அப்படின்னா 6 years of term. The term staggered so that the term of 1/3 of the members expire every 2 years. ஸோ அதே மாதிரி தான் 1/3 of the members வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பயர் ஆகிடும், வந்து ரிட்டையர்ட் ஆவாங்க. MLC must be a citizen of India, not under the 30 years of age. அந்த ஏஜ் வந்து 30 years. 6-year term. 1/3 of the members expire every 2 years. அதே மாதிரி தான் இப்போ அவங்களுடைய எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் எலெக்ஷன் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட எலெக்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. 1/3 of members from local bodies. அதே மாதிரி லோக்கல் பாடிஸ். அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் இந்த ஸ்டேட். அதே மாதிரி 1/12 வந்து கிராஜுவேட் டீச்சர்ஸ். 1/3 வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய மெம்பர்ஸ் அண்ட் 1/6 நாமினேட்டட் பை த கவர்னர். 1/6 நாமினேட்டட் பை த கவர்னர் who is eminent in the field of literary excellence. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தட் இஸ் என்னன்னா அப்பர் ஹவுஸில் இது பண்ணுறாங்க. த சேர்மேன் அப்படின்னு பார்க்கும்போது ஹி இஸ் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த அப்பர் ஹவுஸ். ஸோ அப்பர் ஹவுஸோடைய ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறது சேர்மன் தான். த மெம்பர் எலெக்ட்ஸ் ஏ சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் ஃப்ரம் அமங் தம்செல்ஸ். ஸோ அந்த இதுக்குள்ளேயே வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. In the absence of chairman, the deputy chairman officiate the functions of the legislative council. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் சேர்மன் இல்லை அப்படின்னா டெபுட்டி சேர்மன் தான் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ப்ரிசைட் பண்ணுவாங்க.
ஸோ இம்பார்ட்டண்டாக வந்து இந்த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் அபாலிஷ்டு பை தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷன் பில் 1986. ஸோ அந்த யார் வந்து நான் வச்சுக்கணும் பை த பில் 1986 உள்ள பில்லில் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் அபாலிஷ்டு. த ஆக்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் த 1st of November 1986. 1st of November 1986. ஸோ தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் யாரால வந்து பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரலாம், அல்லது எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். 1986. So next, abolition or creation of legislative councils. So Article 169 deals with the creation or abolition of legislative council in the state. Article 169 தான் வந்து creation and abolition of legislative council in the state. Next, Article 169 hold that if the state legislative assembly passes a resolution by a majority not less than 2/3 of the members present and voting or by a majority of a total strength of the house. ஸோ அது வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுவாங்க பை பாசிங் அ ரெசல்யூஷன் வித் மெஜாரிட்டி நாட் லெஸ் தன் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அண்ட் பை மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். ஸோ பை த மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் பண்ணியிருக்கணும். ரெக்வஸ்டிங் த பார்லிமெண்ட் டு கிரியேட் ஆர் அபாலிஷ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தென் த பார்லிமெண்ட் மே பை லா ப்ரொவைட் ஃபார் த அபாலிஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மே பை லா ப்ரொவைட் ஃபார் அபாலிஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ யாருடைய பவர் அப்படின்னு பார்க்கும்போது பார்லிமெண்ட்டோடைய பவர். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் வந்து என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். லெஜிஸ்லேட்டிவ், ஃபினான்ஷியல், நெக்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ் ஓவர் எக்ஸிக்யூட்டிவ், நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியரி பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவரில் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் பாஸ் லாஸ் ஆன் த சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன் இந்த ஸ்டேட் லிஸ்ட். ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 62. ஸோ சென்டர் அப்படின்னா யூனியன் லிஸ்ட் வந்து 100. அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து 52. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து மெமரி பண்ணிக்கோங்க. இட் கேன் ஆல்சோ பாஸ் லாஸ் ஆன் த கன்கரண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ எனி வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து நடந்தாலும் இஃப் எனி கான்ஃப்ளிக்ட் ஹேப்பன்ஸ் ஸ்டேட்ல வந்து என்ன ஆகாது அப்படின்னா ப்ரிவேல் ஆகாது, வின் ஆகாது. The state made law in the concurrent subject will become inoperative. In the center also passes a law on the same subject. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே சப்ஜெக்ட்ல வந்து certain law வந்து கிரியேட் பண்ணது வந்து பாஸ் பண்ணது அப்படின்னா inoperative தான் இருக்கும். சென்ட்ரல் ஸ்டேட் பாஸ் பண்ற law. The passing of bill into law follows the same procedure as in the union parliament. ஸோ சென்டர்ல ஒரு பில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் எடுத்துக்கிறோமோ அதே ப்ரொசீஜர் தான் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும். எவ்ரி bill passes through 3 readings, then it becomes a act with the governor's assent. அங்கே வந்து president's assent. ஸோ இதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஒரு லா மேக்கிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஸோ ஃபினான்ஷியல் பவர் அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் கண்ட்ரோல்ஸ் த ஃபினான்சஸ் ஆஃப் த ஸ்டேட். லெஜிஸ்லேச்சர் கண்ட்ரோல்ஸ் த ஃபினான்சஸ் ஆஃப் த ஸ்டேட். எ லோயர் ஹவுஸ் என்ஜாய்ஸ் கிரேட்டர் பவர் தென் த அப்பர் ஹவுஸ் இன் த மணி மேட்டர்ஸ். ஸோ மணி பில் வந்து பொறுத்த வரைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு மணி பில்ஸ் த லோயர் ஹவுஸ் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வின் பண்ணிரும். ஸோ கம்பேரிட்டிவ் தென் அப்பர் ஹவுஸ். த மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் ஒன்லி இன் த லோயர் ஹவுஸ் ஆஃப் த ஆர் த அசம்பிளி. நோ நியூ டேக்ஸ் கேன் பி லெவிட் வித்தவுட் த சாங்ஷன் அண்ட் பெர்மிஷன் ஆஃப் த அசம்பிளி. ஸோ எந்த ஒரு நியூ டேக்ஸுமே வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது, வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது வித்தவுட் த பர்மிஷன் ஆஃப் த அசம்பிளி அண்ட் பேசேஜ் ஆஃப் பில். ஸோ த கண்ட்ரோல்ஸ் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா த கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த அசம்பிளி. யார் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர்ஸ். ஸோ த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த அசம்பிளி. So the ministers have to answer the questions asked by the members of the legislature. So members of the legislature வந்து legislative members ask பண்ற questions வந்து ministers வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டா வந்து ஆன்சர் வந்து சொல்லணும். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த கண்ட்ரோல் ஆன் கொஸ்டின்ஸ். They can be removed from office if the assembly passes a vote of no confidence motion against the ministry. If no confidence motion வந்து பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா they can be removed from the office. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியரி பத்தி சொல்லியிருக்கு. ஸோ ஜுடிஷியரி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னாலே தெரியும் ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் அதர் சபார்டினேட் கோர்ட்ஸ். ஸோ ஹை கோர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா the institution of the high court originated in 1862. ஸோ எப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த டேட் சொன்னேன், January 28, 1950. ஸோ அது வந்து கல்கத்தால இருந்து டெல்லிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பை எந்த ஆக்ட் மூலமா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கல்கத்தால வந்து ஒரு கோர்ட் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா பை எந்த ஆக்ட் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இந்த மாதிரி ஆக்ட்லாம் வந்து இருக்கும்ல, அந்த மாதிரி ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்கணும். பட் ஃபெடரல் கோர்ட்டை வந்து எப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டா சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னன்னா 1950. அதே வந்து ஃபெடரல் கோர்ட் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1934. ஸோ ஆஃப்டர் தட் என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலமாக தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபார்ம் ஆனது. ஸோ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹை கோர்ட் ஆரிஜினேட்டட் இன் 1862. எப்போ அப்படின்னா 1862. அந்த ஹை கோர்ட் வர் செட் அப் அட் கல்கத்தா, பாம்பே அண்ட் மெட்ராஸ். இன் கோர்ஸ் ஆஃப் டைம் ஈச் ப்ரொவின்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா கேம் டு ஹேவ் இட்ஸ் ஓன் ஹை கோர்ட். ஸோ என்னாச்சு அப்படின்னா ஹைகோர்ட் வந்து எங்கெங்க வச்சாங்க அப்படின்னா இனிஷியலா கல்கத்தா, பாம்பே அண்ட் மெட்ராஸ். ஸோ அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா ஈச் ப்ரொவின்ஸ் இந்த பிரிட்டிஷ் இந்தியா கேம் டு ஹேவ் இட்ஸ் ஓன் ஹைகோர்ட். ஆஃப்டர் 1915 ஹை கோர்ட் எக்ஸிஸ்டிங் இந்த ப்ரொவின்ஸ் பிகம் த ஹை கோர்ட் ஃபார் த கரஸ்பாண்டிங் ஸ்டேட். த ஹை கோர்ட் ஆர் த ஹையஸ்ட் கோர்ட்ஸ் அட் ஸ்டேட் லெவல். ஸோ இப்போ ஆஸ்திரேலியாலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் த ஸ்டேட் வந்து ஹை கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதே வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் வந்து ஒவ்வொரு நேம் வந்து வச்சிருப்பாங்க. The Constitution of India provides for a high court for each state. But the seventh Amendment of 1956
authorize the parliament to establish a common high court for 2 or more states or for 2 or more states and a union territory. ஸோ எந்த ஆக்ட் மூலமா வந்து கொண்டு வந்தது அப்படின்னா செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956 authorized the parliament to establish a common high court. ஸோ எந்த ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1956 செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்டேட்ஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா. ஸோ இப்போ வந்து யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படின்னா அந்த யூனியன் டெரிட்டரிஸ்லாம் என்ன அப்படின்னா ஒரு கம்பைன்ட் கோர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நியர்பை கோர்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து போய்க்கலாம். ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா அந்த யூனியன் டெரிட்டரி ஆஃப் சண்டிகர் ஹேவ் அ காமன் ஹை கோர்ட் situated at the சண்டிகர். ஸோ வந்து இந்த மாதிரி கம்பைன்டு ஹை கோர்ட்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. குவஹாட்டி இஸ் காமன் ஃபார் 4 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் அசாம், நாகாலாந்து, மிசோரம் அண்ட் அருணாச்சல் பிரதேசம். ஸோ இதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. கோர்ட் ஆஃப் குவஹாட்டி எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அசாம், நாகாலாந்து அப்படின்னு 4 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு. The High Court of Madras is the one of the 3 high courts in India established in the 3 presidency towns of Bombay, Calcutta and Madras by letters patent granted by the Queen Victoria. So by the Queen Victoria hand seal, by the letter of Queen Victoria என்ன பண்ணாங்க அப்படின்னா High Court of Madras வந்து ஃபார்ம் பண்ணாங்க. as one of the 3 high courts in India established in the 3 presidency towns of Bombay, Calcutta and Madras. ஸோ presidency townsலேயே வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட்டும் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹை கோர்ட் பில்டிங் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஜுடிஷியல் காம்ப்ளெக்ஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் லண்டன். The highest court of Guwahati has its benches in Itanahar, Kohima and Aiswal. Delhi, though not a state, has its own separate high court. Every high court has a chief justice and number of judges. ஸோ அதே மாதிரி கம்பைன்டு ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா கம்பைன்டு ஹை கோர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து செப்பரேட் பெஞ்சஸ் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அல்லது 2 or more டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலேயே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ எவ்ரி கோர்ட் ஹாஸ் அ சீஃப் ஜஸ்டிஸ், நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ். A number of judges varied from state to state. A number of judges of each high court is determined by the president. ஸோ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது யார் வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா பிரசிடென்ட். அட் பிரசன்ட் there are 25 high courts for 28 states. ஸோ எத்தனை ஹை கோர்ட் இருக்கு அப்படின்னா 25 high court for 28 states including நியூ ஆந்திர பிரதேஷ் ஹை கோர்ட் established in 1st January 2009 at a principal seat in அமராவதி. ஸோ வந்து ஆந்திர பிரதேஷோடைய கேபிட்டல் அப்படின்னா அமராவதி. ஸோ அங்கே வந்து ஹைகோர்ட் அதோடைய ஹைகோர்ட்டை சேர்த்து தான் வந்து 25 ஹைகோர்ட்ஸ். ப்ரீவியஸாக வந்து 24 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 25 ஹைகோர்ட்ஸ் ஃபார் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு இருக்கும்போது அட்வைசரி, ஒரிஜினல், அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோம். ஸோ ஹை கோர்ட் அப்படின்னு இருக்கும்போது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் ரெட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் வந்து ரெட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இருக்கு. ரெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். In the judicial capacity, the High Court of the Presidency towns have both the original and the appellate jurisdiction, while the High Court have mostly appellate jurisdiction. And the High Courts வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா mostly வந்து appellate jurisdiction தான் சொல்லிருக்காங்க. Only in the matters of admiralty, probate, matrimonial and contempt of court, they have original jurisdiction. So இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி கேசஸ் மட்டும்தான் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஹைகோர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Presidency High Court have original jurisdiction in which the amount involved in more than 2000 and criminal cases were are committed to them பை பிரசிடென்சி மெஜிஸ்ட்ரேட்ஸ். ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அங்கே வந்து என்ன பார்த்தோம்னா டேரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது அந்த மாதிரி வந்து பார்த்தோம் டேரக்ட் கேஸ் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து அதோடைய மேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அட்மிரல்ட்டி, ப்ரொபேட், அப்புறம் வந்து மேட்ரிமோனியல், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதெல்லாமே வந்து சொல்லியிருக்கு. ஸோ அப்பலேட் அப்படின்னா அப்பீல்ஸ் வந்து ஃப்ரம் ஹைகோர்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து இதாகலை அப்படின்னா ஹைகோர்ட்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட் போவோம். அதே மாதிரி அஸ் கோர்ட் ஆஃப் அப்பீல் ஆல் ஹைகோர்ட்ஸ் என்டர்டைன் அப்பீல்ஸ் இன் சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் ஃப்ரம் தேர் சபார்டினேட் கோர்ட் அஸ் வெல் அஸ் ஆன் தேர் ஓன். அதே மாதிரி தான் வந்து போது ஃபார் த சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். சபார்டினேட் கோர்ட்ஸ்லேருந்து வரலாம். They have however no jurisdiction over tribunals established under the laws relating to armed forces of the country. ஸோ relating to armed forces of the country எந்த ஒரு இதுவுமே வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ரெட் ஜூரிஸ்டிக்ஷன் அண்டர் த ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹை கோர்ட்டுக்கு என்ன ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஸோ சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு எடுக்கும்போது 124 அந்த மாதிரி வரும். அதே வந்து ஹை கோர்ட் அப்படின்னு இருக்கும்போது 224 அந்த மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து மெயினாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. த ஹை கோர்ட் ஆர் கிவன் பவர்ஸ் ஆஃப் இஷ்யூவிங் தி ரிட்ஸ். அந்த ரிட் இஷ்யூவிங் பவர் இருக்கு. நாட் ஒன்லி ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் அதர் பர்பஸஸ். ஸோ ரிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும் நாட் ஒன்லி ஃபார் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் அதர் பர்பஸஸ். In excess of this power, a court may issue the same type of writs, orders, or direction which the Supreme Court is empowered to issue under Article 32. So, same type of casesக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும் பை த High Court வந்து ப்ரொவைட் பண்ணும். Jurisdiction to issue writs under the article is larger in the case of High Court, for which a Supreme Court can issue them only where a fundamental right has been infringed. ஸோ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுது அப்படின்னா when their ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்து
இஷ்யூ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கேஸ் ஆஃப் ஹைகோர்ட் மோர் தென் தட் என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமான ரிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட் கேன் இஷ்யூ தம் ஒன்லி நாட் ஒன்லி இன் த சச் கேசஸ் பட் ஆல்சோ வெதர் த ஆர்டினரி லீகல் ரைட் ஹாஸ் பீன் இன்ஃப்ரிஞ்ச்டு. இட் ஹாஸ் அ பவர் டு இஷ்யூ த 5 கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸ் வந்து அதே ரிட்ஸ் தான் பார்த்தோம். ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், கியூ வாரண்ட் அண்ட் செச்சுரரி. ஸோ நெக்ஸ்ட் சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரிஜினல் சுப்ரீம் கோர்ட்ல பார்த்துருக்க மாட்டோம். த ஹைகோர்ட் ஹாஸ் அ பவர் ஆஃப் சூப்பரண்டன்ஸ் ஓவர் ஆல் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரைபுனல்ஸ் ஃபங்க்ஷனிங் இன் இட்ஸ் டெரிட்டரியல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சூப்பரண்டன்ஸ் வந்து கண்காணிக்கிறது. அவங்களுடைய சப்பார்டினேட் கோர்ட்ஸ் எல்லா கோர்ட்ஸுமே வந்து வித்தின் தேர் டெரிட்டோரியல் அந்த ஒரு ஸ்டேட் இருக்கு, ஸ்டேட்ல வந்து ஹைகோர்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஹைகோர்ட் நியரரா வந்து அந்த ஹைகோர்ட் ரீஜியன்ல வந்து பிரசென்ட் ஆயிருக்கிற சப்பார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சூப்பரண்டன்ட் பண்ணும். ஸோ எக்ஸப்ட் மிலிட்ரி கோர்ட்ஸ் ஆர் ட்ரைபுனல்ஸ் thus it may call for returns for them, make a issue general rules and prescribe forms for regulating the practice and proceedings of them, prescribe forms in which book entries and accounts are to be kept by them, and settle the fees payable to the sheriff, clerks ஆஃபீஸ் அண்ட் லீகல் ப்ராக்டிஷனர்ஸ் அந்த. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனோட மெயின் ஒர்க் வந்து சூப்பரண்டன்ஸ் பண்றது. Next, court of record. All the decisions and decrees issued by the court are printed and are kept as a record for future references. ஸோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா ஒன்றுமே இல்லை. ஆல் த டெசிஷன்ஸு அடுத்து என்னென்ன ஜட்மெண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, வெர்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெக்கார்டாக வந்து வச்சுக்கணும். ஸோ இதான் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் வெல் அஸ் பை த லாயர்ஸ். கோர்ட் மட்டும் இல்லாமல் லாயர்ஸும் வந்து வச்சிருக்கணும். இஸ் சச் அ நீட் அரைசஸ் தேவைப்பட்டால். தஸ் இட் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. ஸோ ஸ்டாச்சு ஆஃப் சமநீதி கண்ட சோழன் அட் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் உள்ள அந்த ஸ்டாச்சு யாரோட இது அப்படின்னு கேட்டாலும் தெரியணும், சமநீதி கண்ட சோழன். ஸோ நெக்ஸ்ட்டு சமநீதி கண்ட சோழன் அவங்களுடைய ஸ்டாச்சு வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இங்கே வந்து சமரியில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளோதான் வந்து தேர்ட் யூனிட் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.